ஹலோங்க. ஏப்ரல் 6 திங்கட்கிழமை அன்னைக்கு வெற்றிக்கு முதல் மொட்டை போட்டு காது குத்துனோம் எங்களோட குலதெய்வ கோயிலில். எங்களோட குலதெய்வ கோயில் முருங்கைத்தொழுவில் இருக்க வாகைத்தொழுவு அம்மன் தான் எங்களோட குலதெய்வ கோயில். 9th மந்த்லேயே தம்பிக்கு மொட்டை அடித்து காது குத்திருக்கணுங்க. 9th மந்த் வந்து தை மாதம் வந்ததுனால தலைப்பள்ளிக்கு தை மாதத்தில் முடி எடுக்க மாட்டாங்க எங்கள் ஊர் சைடு. அதனால பங்குனி 11th மந்தில் எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு செட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் கூட வந்தாங்க. அப்பாலாம் வந்து அவங்க அப்படியே கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. 9:30 to 10:30 நல்ல நேரம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 8 மணி அப்படிங்கும்போது கோயிலுக்கு போயிட்டு பொங்கலாம் வச்சுட்டு 9:30க்கு மேலே மொட்டை அடிச்சிக்கலாம், அதுக்குள்ளே பொங்கல் வச்சிடலான்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். பொங்கல் ஆகிட்டு இருக்கும்போதே அப்பாவும் அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. எங்கள் சைடு பொங்கல் வைக்கிறது பெரிய டாஸ்க்குங்க. நல்லா பொங்கி வரணும், நல்லா சிம்மாடு மாதிரி கூட்டி வந்து பொங்கணும். அது வந்து பொங்கல் வச்சு வர வரைக்கும் ஒரு மனசுக்குள்ள வந்து அவ்வளோ பயமாக இருக்கும். அது நாங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வச்சோமா, அதனால வடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. ஒரு அரிசி விழுந்தா கூட கொதிச்சு